காங்கிரஸ் இன்னும் தொடர்பில் இருக்காங்களான்னு ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த மாதிரி ஏதேனும் சந்திப்புகளோ நிகழ்வுகளோ இப்போ சமீபத்தில் திரு கே.சி. வேணுகோபால் வந்ததாக இருக்கட்டும், ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்ததாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே டிவிகேவின் முடிவை நோக்கி கடத்திட்டு இருக்கா? அதற்கான தொடர்புகள் எங்கேயாவது நிகழ்வுகள் டாட்ஸ் நடந்துட்டு இருக்கதா? உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி பேச முடியும்? இப்போ ஆனா காங்கிரஸ் திமுகவோடு பயணிக்கலாமா இல்ல டிவிகேவோடு போலாமான்ற ஒரு நிலைப்பாட்டில் டெல்லி காங்கிரஸ், அதாவது சோனியா காந்தி ராகுல் காந்தி இருக்காங்களா? நான் கேள்விப்பட்டவரை அவங்க வந்து டிவிகே கூட்டணி வேண்டாம், அந்த சாப்டர் க்ளோஸ்டு, டிஎம்கே கூட தான் இருக்க போறோம்னு உறுதியாக முடிவெடுக்கவில்லை. எடுக்கவில்லை. அதனால அது உறுதியா முடிவெடுக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். தேமுதிக முந்தானத்து வரைக்கும் எங்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் ஒன்று சொன்னாலும் அது அவங்கவுங்களோட வெர்ஷன். அவங்க முதலமைச்சரை போய் பார்த்துட்டு சால்வ போட்டு நாங்க திமுக கூட்டணி உறுதி பண்ணிட்டோம், இப்போ சீட்டு சொல்ல திமுக கூட்டணி உறுதி பண்ணிட்டோம், திமுக தான் இருக்கிறோம்னு சொன்ன பிறகுதான் அதுக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அதே மாதிரி காங்கிரஸில் யாராவது முதலமைச்சரை பார்த்து, அது வேணுகோபாலோ இல்ல கிரீஷ் சோடங்கரோ இல்ல ராகுல் காந்தியோட ரெப்ரசன்டேட்டிவோ வேற யாரோ அறிவாலயத்தில் வந்து முதலமைச்சர் இதே போல சந்திச்சு நாங்க காங்கிரஸ் கூட்டணி உறுதி பண்ணிட்டோம், இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு முற்றுப்புள்ளி. அது வரைக்கும் அதை பேசிட்டு